ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹவு டு பிரிண்ட் அ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வித்தவுட் யூஸிங் லூப்ஸ். அது மேபி ஃபார் லூப்பாக இருக்கலாம், வைல் லூப் ஆர் டூ வைல். ஸோ எந்த லூப்ஸும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து சர்டைன் நம்பர் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10, 1 to 20 ஆர் 1 to 100 அந்த மாதிரி சீக்வன்ஸான நம்பர்ஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ லூப்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு தெரியும், ஜஸ்ட் ஃபார் லூப்பில் நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுப்போம். அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த சீக்வன்ஸான நம்பர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி தெரியும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு பேசிக்கான ப்ரொசீஜர் இதுதான்றது நமக்கு தெரியும். அதே தான் வைல் லூப்பும் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நமக்கு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து வித்தவுட் எனி லூப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷன் டெஃபினிஷன் என்னன்னா, த ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட்செல்ஃப் அன்டில் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிகர்ஷன் சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோட அந்த அந்த மெத்தட் டெஃபினிஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை திரும்பவும் நம்ம கால் பண்ணிப்போம். அதுதான் வந்துட்டு ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம கோட்குள்ளே போயிடலாம். ஸோ பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர், ஸோ ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். print numbers no loops மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ மெயின் மெத்தட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு டைரெக்டாக மெயின் மெத்தடில் எழுதாமல் மெயின் மெத்தட்குள்ளே ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கால் கொடுத்துக்கலாம். print numbers, ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுக்குறேன். அப்போனா 1 to 10 இருக்கிற நம்பர்ஸை எனக்கு பிரிண்ட் ஆகும் சீக்வன்ஸாக. ஸோ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஐ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் நம்பர் ஐ, அந்த நம்பர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கணும் ஐ. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எதை? ஐயை. println of i. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ தான் நான் வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் பிரிண்ட் நம்பர்ஸ்ன்ற மெத்தடை நான் திரும்பவும் இங்கே கால் பண்ணிக்கிறேன். வித் த வேல்யூ அங்கே கொடுக்குற வேல்யூ இல்லை, ஐயோட வேல்யூ வச்சு பிரிண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ஐ. ஏன்னா ஐயோட வேல்யூ எனக்கு இப்போ 1 இருக்கும். அடுத்தது ஸோ இங்கே 1 கிடையாது, இங்கே 10 கிடையாது, இங்கே 1. ஏன்னா 1லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 1ன்னு வரும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஐயை பிரிண்ட் பண்ணிவிடும். அடுத்தது ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும், 2ன்னு ஆகும். அந்த 2ன்ற மெத்தடை நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். 2ன்ற வேல்யூவை இந்த மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணுவோம். 2 இருக்கும். அகெயின் செக் பண்ணும், இந்த மெத்தட்குள்ளே போவாங்க. 2 greater than or equal to 10. ஸோ அடுத்தது வந்து 2 பிரிண்ட் ஆகும். அடுத்தது 3ன்னு ஆகும். 3 பாஸ் ஆகும். அகெயின் இது ஐட்ரேட்டிவாக கால் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மெத்தட்க்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம இந்த மெத்தடை நம்ம அகெயின் அண்ட் அகெயின் கால் பண்ணுறோம். இந்த மெத்தட்குள்ளே அகெயின் அந்த மெத்தடே கால் பண்ணுறோம். அதனால தான் அது என்னன்னு சொன்னேன்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ இதில் நம்ம எந்த ஃபார் லூப்ஸும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம 1 to 10 நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதோட அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 to 10 எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 to 10 இது வந்து ஒரு மெத்தட்.
ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 1 வேண்டாம். எனக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வேணும் அப்டின்னா, அகெயின் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 டூ 10 மட்டும் பிரிண்ட் ஆகணும்னா, ஜஸ்ட் ஐக்கு பதிலா நம்ம இன்னொரு வேல்யூ குடுக்க போறோம். ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ 5 10 எண்ட் வேல்யூ 10 குடுத்துருக்கேன். ஸோ 5 டூ 10ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்ன்னு குடுத்துக்கிறேன். கமா, எண்டுன்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன வச்சுக்கணும், இன்ஸ்டெட் ஆஃப் I நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும்? ஸ்டார்ட். இன்ஸ்டெட் ஆஃப் 10 நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும்? எண்ட். இந்த இடத்துல ஐக்கு பதிலா நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டார்ட் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும். அகெயின் ஸ்டார்ட்ட தான் இன்கிரிமெண்ட் பண்ணணும் நான். ஸ்டார்ட் வேல்யூ ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன்? 5 அண்ட் 10. ஸோ 5 அண்ட் 10ன்றது ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்குள்ளே பாஸ் ஆகும். ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ ஆகும். 5 பிரிண்ட் ஆகும். 5 இன்க்ரிமெண்ட் ஆகும். அகெயின் 5 இதுக்குள்ளே பாஸ் ஆகும். இங்கே வந்துட்டு பிரிண்ட் மெத்தடில் ஸ்டார்ட் கம்மா எண்டு நான் கொடுக்கணும். அது ஒரு எரர் சொல்லிச்சு. ஸோ அதை செக் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்டில் அகெயின் 6 10ன்னு பாஸ் ஆகும். அகெயின் மெத்தடு கால் ஆகும். இப்போ ஸ்டார்ட்டில் 6 எண்டில் 10 இருக்கும். ஸோ 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ ஆகும். இந்த இடத்துல 6 பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 6 7 ஆகும். 7 வந்து 7 கமா 10ன்னு பாஸ் ஆகும். அகெயின் 7 இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்துட்டு 5 இருக்கும். எண்டில் 10 இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அடுத்தது வந்துட்டு 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு பிரிண்ட்டில் 5 பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது ஸ்டார்ட் ++ல் 5 இன்க்ரிமெண்ட் ஆகி 6 ஆகும். ஸ்டார்ட்டில் 6 ஆகும். நெக்ஸ்ட்டு 6 கமா 10ன்றது பாஸ் ஆகும். அகெயின் இங்கே போகும். 6 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வரும். கண்டிஷன் ட்ரூ ஆகும். 6 பிரிண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 6 வந்து 7 ஆகும். ஸோ 7 கமா 10ன்னு பாஸ் ஆகும். அகெயின் 7 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வரும். 7 பிரிண்ட் ஆகும். 8 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 8 கமா 10ன்றது பாஸ் ஆகும். அகெயின் 8 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரும். 8 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 8 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 9 ஆகும். 9 கமா 10ன்றது பாஸ் ஆகும். அகெயின் 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஸோ 9 பிரிண்ட் ஆகும். 10 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 10 கமா 10ன்றது பாஸ் ஆகும். 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ 10 பிரிண்ட் ஆகிடும். அடுத்து 11 ஆகும். 11 கமா 10 பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 11 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரும். கண்டிஷன் ஃபால்ஸ். இதோட லூப் எக்ஸிட் ஆகிட்டு இஃப் கண்டிஷன் எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் இந்த கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோவுக்கு இதுதான். தேங்க்யூ.